ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பது அவனது இறப்புக்கு பிறகுதான் தெரியும் சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா கேப்டன் அவர் விஜயகாந்த் அவருடைய புகழ் பார்த்திங்கன்னா அவர் மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லாருடைய வாயிலையும் உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக கேப்டன் என்ற ஒரு சொல் மாறியிருக்குன்னே சொல்லலாம். 4 திசையிலேருந்து பார்த்திங்கன்னா அவர் புகழ் பாடும் பல்வேறு விஷயங்கள் இப்போ வெளியே வந்துகிட்டே இருக்குது. நாமும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் விஜயகாந்த் இடையே பார்த்திங்கன்னா நட்பு ரொம்ப ஆழமாகவே இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் இருந்து அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது நிரூபிச்சிருக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் ராமச்சந்திரா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் தான் முதல் முறையாக ஹாஸ்பிட்டலில் போய் ரஜினிகாந்த் பார்த்து நலம் விசாரித்தார். வெளியில் கூடியிருந்த ரசிகர்கள் மத்தியிலையும் விஜயகாந்த் பேசும்போது என்ன சொன்னார்னா, அவர் நல்லா இருக்கார், வீணாக கூட்டம் போடாதீங்க, அவர் நல்லபடியாக திரும்பி வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி விஜயகாந்த் அந்த வகையில் பேசினார். இது உடல்நலம் பற்றி ரஜினிகாந்த் மீண்டும் வந்த பிறகு இது ரஜினிகாந்தே குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார். என்ன சொன்னார்னா, விஜய் அவர்கள் என்னை பார்த்தாங்க, பார்க்கும்போது ரசிகர்களை பற்றி என்னை பற்றி சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு ஓய்வு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத என்னோட வலியுறுத்தினார். விஜய் என்னுடைய உடல்நிலையில் ரொம்ப அக்கறை கொண்டவர், ரசிகர்களையும் அன்பான முறையில் சமாதானம் பண்ணார். ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்ததுங்கிறது ரஜினிகாந்த் ஒரு சம்பவத்தில் குறிப்பிட்டு நெகிழ்ந்து பேசியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை குன்றி வீட்டில் இருந்தபோது ரஜினிகாந்தோடைய மனநிலை பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுத்தான். அந்த நிலையில் தான் ரஜினிகாந்த் சாலிகிராமத்தில் விஜயகாந்த் வீட்டுக்கு சென்று விஜயகாந்த் அவர்களை பார்த்து கட்டி பிடிச்சி பேசின இன்றைக்கி காட்சிகள்லாம் தொலைக்காட்சியில் அப்போ வந்திருக்கோம், பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அந்த காட்சியெலாம் பார்க்கும்போது உண்மையிலே நமக்கே கண்ணில் கண்ணீர் வரும், அந்த அளவுக்கு அந்த காட்சி இருந்தது. கடைசியாக ரஜினிகாந்த் விஜயகாந்த் அவர்களை பார்த்துட்டு போகும்போது அவர் கண்ணத்தை கிள்ளிட்டு போவார். அந்த காட்சியெலாம் பார்க்கும்போது உண்மையிலே நம்மளால் நிகழ்ந்து போயிடும். அந்த அளவுக்கு அவங்களுடைய ரஜினிகாந்தோடைய நட்பு இருந்ததே நம்ம சொல்லிக்கலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு சாதனைகளை புகழை பாராட்டி மத்திய அரசு பத்மவிபூஷன் விருதை சமீபத்தில் வழங்கியிருந்தாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் டெல்லியில் போய் அந்த விருதை வாங்கியிருந்தாங்க. ஊர்வலமாக கோயம்பேடு வரைக்கும் கொண்டு சென்று விஜயகாந்த் நினைவிடத்தில் வச்சு அஞ்சலி செலுத்தினாங்க. உண்மையிலே மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் இன்றைக்கி ஒரு பதிவு விஜயகாந்தை பற்றி வெளியிட்டிருக்காரு. இந்த பதிவுமே உருக்கமாக தான் இருக்குது, அதை நீங்களும் கேளுங்க. வணக்கம். என்னுடைய அருமை நண்பர் அமரர் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்திருக்காங்க. அது நமக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டின் பத்மா அவார்ட்ஸ் 24 புத்தகத்தில் அவருடைய வரலாற்றை பதிவிட்டிருக்காங்க. அது அவருடைய பேருக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறது. விஜயகாந்த் அவர் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது இன்னும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு டக்குன்னு தோன்றி பல சாதனைகளை செஞ்சு அப்படியே மறைஞ்சிட்டாங்க. இனிமேல் விஜயகாந்த் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு முதலில் பிறந்த ஒரு மதுரை வீரன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் நாமும் வாழ்க. வணக்கம்.